தொடர் இப்போ நம்ம ஜகுபர் அலி படுகொலை விஷயத்துல அந்த மாவட்ட காவல்துறை, புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையானது எங்களால் இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியல, அதனால நாங்கள் வந்து சிபிசிஐடிக்கு வந்து வழக்கை வந்து மாத்துறோம் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றியிருக்காங்க. அப்ப புதுக்கோட்டையில இப்ப கனிம கொலைன்னு சொல்லுவோம், அது கனிம கொள்ளை இல்லை, கனிம கொலை பிரச்சனை. இப்ப கனிம கொலை பிரச்சனை இப்பதான் இவங்களுக்கு தெரியுதா? இப்பதான் அது சிபிசிஐடி விசாரணைன்னு தெரியுதா? உண்மையில சிபிசிஐடி விசாரணை சரியான போக்குல தான் போகுதா? காவல்துறையினுடைய செயல்பாடும் சிபிசிஐனுடைய செயல்பாடும் இந்த அரசாங்கம் எந்த நோக்கத்திற்காக இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க? என்ன அழுத்தம், என்ன பிரச்சனை? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஜகுபர் அலி படுகொலை என்பது இன்னைக்கு அரசால் மூடி மறைக்க முடியாத அளவிற்கு நம்மை போன்ற செயல்பாட்டாளர்களால் வெளிப்படுத்தி இன்று தமிழ்நாடு முழுக்க இது பேசும் பொருளாகவும் பல்வேறு காட்சி ஊடகங்களில் விவாத பொருளாகவும் மாறி இருக்கின்றது. எனவே அரசு இதில் தான் ஏதோ சரியான நடவடிக்கை எடுப்பதாக காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எப்பொழுதுமே அரசு இது போன்று பிரச்சனைகளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உள்ளூர் காவல்துறையிலிருந்து சிபிசிஐடி என்று சொல்லக்கூடிய அவர்கள் பொறுப்பு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மாற்றுவார்கள். உள்ளூர் காவல்துறையும் சரி, சிபிசிஐடி காவல்துறையும் சரி, இரண்டுமே தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான். அதில் செய்யாததை எதை புதிதாக இதில் செய்துவிடப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிபிசிஐடி காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட வழக்கான இதே மாவட்டம் புதுக்கோட்டையில் சுபா முத்துக்குமார் என்பவர் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர். அந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் நீர்த்து போய்விட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்திருந்தது தொடர்பான வழக்கு 2 ஆண்டு காலமாக சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் நாம் இந்த வழக்கை சிபிசிஐயிடம் ஒப்படைக்க கூடாது என்று தொடர்ந்து பிரச்சனை செய்துள்ள நிலையில் நேற்று இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை இணைக்கவில்லை என்று முகிலன் சொன்னால் இவர்களெல்லாம் காவல்துறையை எதிர்க்கக்கூடியவர்கள், அரசை எதிர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதே தொகுதியில், அதாவது வேங்கை வயல் சம்பவம் நடந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சின்னத்துரை இருக்கிறார். அந்த கட்சி சிபிசிஐடி விசாரணை முறையாக நடக்கவில்லை, உண்மை குற்றவாளிகளை கண்டறியப்படவில்லை, எனவே இந்த வழக்கை குற்றப்பத்திரிகையை நிறுத்தி வைத்துவிட்டு வழக்கை சிபிஐ போன்றவைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வைக்கிறது. பல இயக்கங்களும் இதற்கான கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணையின் லட்சணம். தமிழ்நாடு முழுக்க அத்தனை ஊடக செயல்பாட்டாளர்கள் கண்முன்னாடி நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்பது 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்டம் நடந்த மெரினா மற்றும் அலங்காநல்லூரில் காவல்துறையினுடைய தாக்குதல் மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள். சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்ன நாளில் சட்டத்தை நிறைவேற்றுங்கள், நாங்கள் கலைந்து செல்கிறோம் என்று அமைதியாக கூடியிருந்த பொழுது சென்னை மெரினாவிலும் சரி, மதுரை அலங்காநல்லூரிலும் சரி, அந்த போராட்டக்குழு பொறுப்பாளர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். திரும்ப திரும்ப சொன்னோம். 12 மணிக்கு வந்து பேசுறாங்க அதிகாரிகள். நாங்கள் சொன்னது 5 மணிக்கு நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க. நாங்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் பேசினோம், பல்வேறு வழக்காளிகளிடம் பேசினோம். உங்களுடைய சரத்து எந்த வகையில் இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. எனவே சட்டத்தை நிறைவேற்றினால் தமிழக அரசுக்கு நன்றி என்று நாங்கள் தெரிவித்து விட்டு சென்று விடுகிறோம் என்று பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சொன்னோம். ஆனால் திட்டமிட்டு போராட்டக்காரர்கள் மீது சென்னை மெரினாவிலும் மதுரை அலங்காநல்லூரிலும் தாக்குதல் நடத்தி என்னை எல்லாம் கொலை செய்யவே முயற்சி பண்ணி என்னுடைய கையெல்லாம் ஒடிக்கப்பட்டது, பலருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. வாகனங்களுக்கு காவல்துறையினரே போய் தீ வைத்தனர், வாகனங்களை அடித்து உடைத்தனர். எல்லா சம்பவம் நடந்தது. இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிட்ட மாற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரிக்க ராஜேஸ்வரன் ஆணையம் என்ற ஒரு ஆணையமும் போடப்பட்டது. ஆனால் ஆணையத்தினுடைய அறிக்கை இன்று வரை வெளிவரவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கில் சம்பவத்தில்
ஒரு காவல்துறையினர் கூட சட்டவிரோதமாக நடந்தனர் என்று சிபிசிஐடி தெரிவிக்கவில்லை. போராட்டக்காரர்கள் தான் கிரிமினல் என தெரிவித்து இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வருவதற்கு, ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டதற்கு காரணம் ஒரு பக்கம் மோடி என்று பாஜகவினரும், ஒரு பக்கம் ஓபிஎஸ் என்று அதிமுகவுடன் பேசி வருகின்ற நிலையில் அந்த போராட்டத்திற்காக களத்தில் மக்களை தயார்படுத்தி போராட்டத்தை முன்னெடுத்த போராளிகள் கடந்த 2017 முதல் இன்று 2025 வரை தொடர்ந்து மதுரை செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் பல்வேறு நீதிமன்றங்களுக்கும் 200க்கும் மேற்பட்டோர் இன்று வரை சென்று வருகிறோம். சிபிசிஐடியினுடைய விசாரணையினுடைய லட்சணம் ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்குல இதுதான். இதே போல்தான் பல வழக்குகள், குறிப்பாக தமிழ்நாட்டை அதிர வைத்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்கில், அந்த வழக்கில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் பல ஊடகங்கள் வெளிப்படுத்தியும் அவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி அங்கே இருந்த அத்தனை கேமராக்களையும் மறைத்து இன்று வரை சிபிசிஐடி நாடகமாடி வருகிறது. அந்த நாடகத்தை அம்பலப்படுத்துவதற்காக பாதிக்கப்பட்டோர் தரப்பிலிருந்து சிறப்பு வழக்கறிஞராக வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கில் எவ்வாறு RSS மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளி தாளாளர் உட்பட பலர் மீதும் எவ்வாறு இந்த வழக்கு திசை மாற்றப்பட்டது, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் மீதே பல்வேறு வகையான அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிபிசிஐடி செயல்பட்டது என்பதும் நீங்க எல்லா வழக்கிலையுமே பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கு, வேங்கைவேல் வழக்கு, இங்கே இருந்த கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்கு, படுகொலை வழக்கு, எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களையே குற்றவாளிகளை ஆக்குவதுதான் சிபிசிஐடி வேலையாக இருக்கிறது. நாளைக்கு இந்த வழக்கில் கூட ஜகூர் அலி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர்கள் சொல்லுகின்ற அபாயம் இருக்கிறது என்று நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது எப்படியெல்லாம் இவங்க சொல்லுவாங்க, கல்குவாரி உரிமையாளர்கள் எப்படியான கதை கட்டக்கூடியவர்கள் என்பதெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும். ஜகூர் அலியின் மீதும் நாளை இப்படி கதை கட்டக்கூடிய அபாயம் சிபிசிஐடி விசாரணையில் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் தெளிவாக 20ஆம் தேதி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்த பொழுதும் தற்போது காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுத்த பொழுதும் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த வழக்கை சிபிசிஐடி அல்ல, நேரடியாக இன்று சென்னை பல்கலைக்கழக மாணவி வழக்கு போல் இங்கே வியாபாரிகள் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தங்குளத்தில் பெண்ணிச்சர படுகொலை நடந்ததின் மீது நடவடிக்கை எடுத்தது போல் நீதிமன்றமே நேரடியாக சிறப்பு புலனாய்வு குழு, அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அப்படித்தான் அமைச்சிருக்காங்க, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை சிறப்பு புலனாய்வு குழு என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அமைத்து அதை விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது போன்ற ஒரு விசாரணையை ஜகுபர் அலி படுகொலைக்கு நடத்த வேண்டும். நீதிமன்றமே சுமோட்டாகவாக இந்த வழக்கை எடுத்து செயல்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். அரசு இவ்வாறு செய்யவில்லை என்றால் இதற்கான ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை அரசு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். கடந்த தேர்தலில் அன்று ஆண்டவர்கள் சட்டவிரோதமாக கனிம கொள்ளையை செய்தார்கள், நாங்கள் வந்தால் அதையெல்லாம் தடுப்போம் என்று தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 200வது வாக்குறுதியாக கொடுத்து வந்த திமுக ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல அவர்கள் கொடுத்த வழியை மட்டுமல்ல பல்வேறு புது புது வழிகளையும் உருவாக்கி இயங்குகின்ற குவாரிகளில் மட்டுமல்ல இயங்காத குவாரிகளிலும் சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற வகையில் ஜகுபர் அலி படுகொலைக்கான நீதியை அரசு வழங்க வேண்டும். ஜகுபர் அலி படுகொலை என்பது இந்த நாட்டினுடைய சமூக செயல்பாட்டாளர்களுக்கு, இயற்கையை பாதுகாப்பவர்களுக்கு, சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்களுக்கு, கனிம கொள்ளையர்களால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை. இதற்காக நாங்கள் அஞ்சி ஓயப்போவதில்லை. எந்த நேரமும் நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது எங்களுடைய தாய் மண்ணை, எங்களுடைய கனிம வளத்தை பாதுகாப்போம் என்று
தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான எல்லாவித செயல்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.